கம்பி பாதை வழியாக தான் மக்களே ஏறணும். இது இல்லைன்னா ரொம்ப சிரமம் மக்களே இந்த மலை ஏறுறது. பாருங்கள் நம்ம எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல நிற்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். வெல்கம் பேக் மக்களே. ஆமாம் மக்களே, இப்போ எங்கே புதுசாக ஒரு மலைக்கிட்டே இருக்கோம் பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ரெங்கமலைக்கு வந்திருக்கோம் மக்களே. இந்த மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து 48 கிலோமீட்டரும், திண்டுக்கல்லேருந்து 37 கிலோமீட்டரும் இருக்குது மக்களே. கரூருக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடையில இருக்குது. கரெக்டாக அது வந்து கரூர் டு திண்டுக்கல் அந்த பைபாஸ் கீழே ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்திங்கன்னா இந்த மலை இருக்குது மக்களே. எல்லாம் எப்படி மக்களே இருக்கலாம்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எல்லாமே ஹெட்ஃபோன் போட்டுங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக வச்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை ஃபுல்லாகவே வந்து இயற்கை தான் மக்களே. எங்கே பார்த்தாலும் வந்து மரம் செடி கொடின்னு ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். நான் வேறு இந்த நவம்பர் மாதம் வந்திருக்கேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நவம்பர் டிசம்பர்னாவே மழைக்காலம். மலை ஏறதுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரியே இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்தே பாருங்கள். கரூரில் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க. திண்டுக்கல்லில் இருக்கவங்களுக்கு இன்னமும் இந்த மலை பக்கம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். மலை கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட மலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே மயிலும் குயில் பூச்சிகள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான் மக்களே. இந்த மலையில் இதுதான் சிறப்பு, மிகச்சிறப்புனா இதுதான். இயற்கையோட இயற்கையாக அந்த மலை வந்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன், மயில் சத்தம். ஆமாம் மக்களே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் காரணனால இயற்கை குருவிகள் மயில்கள் நிறையா விலங்கு கத்துற சத்தம்லாம் கேட்குது. பாருங்க, ஃபுல்லாக அடர்ந்த காடு தான். இந்த படியெலாம் வந்து பழங்காலத்து படிகள் மக்களே. இதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது கிடையாது. எல்லாமே முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அந்த கீழே தான் மேலே வந்துட்டுருக்கோம். பாருங்கள், இந்த வண்டோட சத்தம், இந்த இயற்கை கொஞ்சம் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது மக்களே. கண்டிப்பாக வர்றவங்க இந்த நவம்பர் டு ஜனவரி இந்த மாதத்துக்குள்ளே உள்ளே வந்திங்கன்னா சத்தியமாக மழை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானலை விட இந்த கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக காடு தான் மக்களே. நீங்கள் எங்கே கண்ணுக்கு தெரியுது ஃபுல்லாமே காடு தான். நம்ம மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு காவாசி கிட்ட ஏறிட்டோம் மக்களே. இன்னும் நம்ம மேலே போகணும். நான் தெரியும் எனக்கு இந்த மலை வந்து ரொம்ப ஹைட்டு, அதெல்லாம் சுற்றி சுற்றி மலை ஏறணும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வரும்போதே ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ் பவுட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை நம்ம தனியாக தான் மலை ஏறணும், கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் காலையில் சாப்பிட்டு வந்துடுங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்துமே எனக்கு இன்னும் டயர்டாக தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். விளையாடும்போது என்ன நடக்குது அப்படியே எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். அதான் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப மூச்சு வாங்குது மக்களே. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஐயர்மலை வீடியோ போட்டிருந்தோம். அது செம்ம இதாச்சு, சூப்பராக இருக்குன்னு நிறையா பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே விட இந்த மலை சூப்பராக இருக்கும் மக்களே. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் மக்களே, மலை இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக சிவன் இருப்பார். ஆமாம் மக்களே, நம்ம ரெங்கமலையில் வந்து சிவன் தான் இருக்கு. சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி வேண்டும். அந்த அனுமதி இல்லாமல் உன்னால் அங்கே விளக்கு. சரி வாங்க மக்களே, மலை மேலே வேறு என்ன சிறப்பு இருக்குது, என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக கீழே இறங்குதுன்னு. இங்கே ஒரு குழி மாதிரி போகுது மக்களே, கீழே அடிவாரம் வரையே போகுது. மழை பெஞ்ச காரணத்தினால வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஈரமாக இருக்குது மக்களே.
செம்மையாக இருக்கு மக்களே இந்த இடமே. சில்னஸ்ஸாக சில்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட்டு இடமும் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வாங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தாலும் வாங்க. வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் இந்த வழியாக வடிக்கும் மக்களே. நம்ம இப்போ இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக வரும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. நம்ம அந்த கீழே பார்த்தோம்ல அந்த இடத்துல இருந்தால் வந்தோம். மழை ரொம்ப சுத்த விடுது மக்களே. நம்ம சிவனை வந்து தேடி போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எளிதில் வந்து யாருக்கும் வந்து அவர் தரிசனம் கொடுக்க மாட்டார். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி நெகிழியை ஃபுல்லாகவே வந்து தவிச்சிட்டு வாங்க. அது தேவையில்லாமல் வந்து நம்ம கொண்டு வந்து இந்த இடத்தையே மாசுபடுத்துகிற மாதிரி ஆகும். வாங்கமாங்களே நம்ம உட்காராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக ஏறுவோம். நம்ம மேலே வந்து அந்த டாப்புக்கு தான் மேலே போகணும். வாங்க போவோம். ஏறி வந்தாலும் ஒரு வியூ பாயிண்ட் மக்களே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள். பாருங்கள் மக்களே, கண்ணு எட்டுனுக்கு தூரம் வரையும் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். திக் ஃபாரஸ்ட்டு மக்களே இது. வாங்க மக்களே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து பயணிங்க. இந்த புல்லை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, இதான் மக்களே லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த புல் தான் மக்களே இது. இதை சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப வேக்குது மக்களே. இன்னும் நம்ம மேலே ஏறணும் மக்களே. நம்ம அந்த பாதை அங்கே இருக்குது. படியெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப கரடு முரடாக தான் படி இருக்குது. பாருங்க, இது ஃபுல்லாமே லெமன் கிராஸ் தான். பாறை அப்படியே படியாக செதுக்கியிருக்காங்க. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் சிறிது ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த வழியாக மேலே போகணும். நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் மலை ஏறுவோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்து தான் மேலே ஏறுறோம். ஏன்னா டக்குன்னு மலை ஏற முடியாது. இது ரொம்ப மலை வந்து ரொம்ப சுற்று, அதெல்லாம் ரொம்ப பெரிய மலை. அதனால பொறுமையாக ஏறும். அதான் நமக்கும் சேஃப்டி. ஒரு மாதிரியே ஒரு கிளைமேட் மக்களே. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இந்த செடி என்னன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
வாங்க போவோம். இந்த படியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நம்ம வந்து பாதையை பாருங்கள். நம்ம கீழே என்ட்ரன்ஸ் ஒரு பாறை இருக்கு பாருங்க, அந்த வழியாக வந்து வேறு சுற்றி இந்த வழியாக வரோம். வாங்க தொடர்ந்து போவோம். மக்களே இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போவோம். நம்ம கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை ஏறிட்டோம் மக்களே. ரொம்ப மூச்சு வாங்குது. வாங்க மேலே போவோம். மலை வந்து ரொம்ப சுத்த விடுது மக்களே. நானும் ஏறேன் ஏறிக்கிட்டே இருக்கேன், கடைசி வரை ஏற முடியல. ஏறும்போதே எப்படி இருக்குன்னு இறங்கும் போதே எப்படி இருக்குன்னு தெரில மக்களே. வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்களே. இந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. இது ஒரு பழம் ஒன்று இருக்குது, அந்த பழத்தை பாருங்கள். குட்டியாக ஒரு பழமாக இருக்குது பசங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு. இது என்ன பழம் என்ன மரம் அப்படின்னு தெரிஞ்சால் யாராச்சும் சொல்லுங்கள். இந்த செடி இந்த மலை ஃபுல்லாகவே நிறையா இருக்குது மக்களே. இன்னும் நம்ம மலையை சுற்றி ஏறணும் மக்களே. வாங்க பொறுமையாக பயணிப்போம். மேலே பாண்டியர் காலத்து சின்னம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மேலே போய், நானும் இந்த மலை வந்து இப்போ தான் முதல் டைம் ஏறுறேன். வாங்க மேலே போய் இருக்கா இல்லைன்னு மேலே போய் பார்ப்போம். அப்படியே இந்த படியில் ஏறி போகிறது ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் மக்களே. மேலே போகிறோம். ரெங்கமலை டாப்புக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த மலைக்கு வந்தே ஆகணும் மக்களே. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க மக்களே, ஏன் நீங்கள் வீடியோவில் வந்து உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது இல்லாமல் ஏன் நிறைய வந்து மூச்சு வாங்குது உங்கள் மலை ஏறும்போது வீடியோ மக்களே. மலை ஏறும்போது கண்டிப்பாக எல்லாேருக்கும் மூச்சு வாங்கும். நம்ம வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணி மியூசிக் போட்டோம்னா இந்த மலை ஏற சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சி போயிடும் மக்களே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம லைவ் அப்டேட் என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து வீடியோவாக போட்டால் தான் பார்க்குற உங்களுக்கும் என்னோட சேர்ந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், எனக்கும் டயர்ட்னஸ் தெரியாது. அதனால மக்களே மலையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் ஏறி முடிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, மலையில் கீழே இருக்க பூச்செடியெல்லாம் மலை மேலே இருக்கும் மக்களே. இந்த பூச்செடி எல்லாமே கீழே இருக்கும், நீங்கள் வந்து எல்லாமே வந்து மலை மேலே இருக்க எல்லா செடியும். பாருங்க நிறைய வகையான மூலிகை செடி இருக்குது. அது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பல்ல மக்களே. மலை ஏற வரவங்க யாருமே அந்த சைடு போகாதீங்க. தப்பி தவறி கால் வலிக்கு விட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு 500-600 அடி கீழே தான் போவீங்க டேரெக்டாக. மலையை வாங்க, ஓரமாக போயிட்டு ஓரமாக பத்திரமா சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. வாட்டர் பாட்டில் எட்டு வாங்க, தண்ணி குடிங்க. திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே ஏதாவது நிறையா வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டாக கிடந்தாலும் கண்டிப்பாக நான் அதை வந்து பையிட்டு வந்துடுங்க. அந்த பையில் வச்சு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து கீழே டஸ்ட்பினில் போய் போட்டுருவோம் மக்களே. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் மக்களே. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன், யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தேன். மலை ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஏறிடலாம், டக்குன்னு இறங்கிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி தயவு செஞ்சு மேலே ஏறிடாதீங்க. மழை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. நீங்கள் நினச்சி பார்க்காத விட ரொம்ப கஷ்டம். நான் வந்து வெள்ளியங்கிரி போயிருக்கேன், பருவ மலை ஏறியிருக்கேன், நிறையா ட்ரெக்கிங் அனுபவம் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இந்த மலை ஏறுறது வந்து ரொம்ப சவால் மக்களே. அடித்து சொல்கிறேன், இந்த மலை வந்து ரொம்ப 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 கஷ்டம் மக்களே.
ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த மலையை ஃபுல்லாக சுற்றி மலை ஏறிட்டு இருக்கோம் மக்களே. நீங்கள் எவ்வளோ ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி உங்களை வந்து ஈஸியாக டயர்ட் ஆக்கிட்டுரும் அந்த மலை. நான் மலையில் பேர தண்ணியெல்லாம் இந்த பாறை வழியாக வந்து அப்படியே கீழே போகுது மக்களே. அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மழை பெய்ய போகுது. நம்ம மழை ஏறிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக மழை பெய்யும் மக்களே. அந்த மாதிரி கிளைமேட் இருக்குது. வந்து நிறைய வந்து மூலிகை செடி நிறையா இருக்குது மக்கள் இந்த மலையில் நிறையா இருக்குது மூலிகை செடி. பட் என்ன செடின்னா நமக்கு பேர் எதுவும் தெரியலை. நம்ம வந்து கொஞ்சம் மாறி வந்துட்டோம். படி வந்து அந்த வழியாக போகுது. ரொம்ப சுத்தோடு மக்களே இந்த மலை. நானும் இப்போ ஏறலாம் அப்போ ஏறலாம்னு நினச்சிட்டு ஏறிட்டே இருக்கிறேன். ஒன்றும் முடியலை மக்களே. கடைசி வரை ஏறிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் ஏறி முடிக்கலை. கண்டிப்பாக மலை ஏற வரவங்க சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா உங்களால் ஒரு பாதி மலை கூட ஏற முடியாது. இங்கே ஒரு பெரிய பாறை மக்களே. இந்த படியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மக்களே. கீழே வந்த படி வேறு, இங்கே இருக்க படி வேறு. இது எப்படி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துருப்பான்னு எனக்கு தெரியலை. இந்த மலையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மக்களே. ஆனால் ஒன்றும் தவிர இங்கே என்ன மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த மலை மேலே இருக்க கோயிலை கட்டினவங்க கூட அவங்க பேர் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மலையை பக்கம் வந்து சுற்றி வந்த நம்ம பசங்க இருக்காங்களே, எல்லா பக்கமும் கிடைச்ச இடம் பூராமே அவங்க பேர் எழுதி வச்சுறாங்க மக்களே. ஏதோ அவங்க தான் பெரிய சாதித்த மாதிரி, இந்த மலையை அவங்க தான் கோயிலே அவங்க தான் கட்டின மாதிரியும் சாதித்து அவங்க பேரை எல்லாமே கிறுக்கி வச்சுறாங்க. இந்த மாதிரி கிறுக்காதீங்க. வரலாற்று பொக்கிஷங்களை வந்து நாம் தான் பாதுகாக்கணும். தயவு செஞ்சு இனிமேல் யாரும் அப்படி பண்ணாங்க. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்காட்டி இங்கே ஒரு ப்ரோ பண்ணி வச்சுருக்காரு. சரி வாங்க போகலாம். ரொம்ப சுற்றி ஏறுறோம் மக்களே. அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. வாங்க போய் அது என்ன குகையா இல்லை பாறையானு போய் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மலையிலிருந்து வர தண்ணி எல்லாமே இந்த பாறை வழியாக கீழேருந்து தண்ணி வருது. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது தண்ணி மக்களே. இந்த மலை முழுக்க அப்படியே தான் பாறையிலிருந்து தண்ணி கீழே வருது. ஓகே மக்களே, இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி இங்கே வந்து போட்டிருப்பாங்கன்னு தான் எனக்கு இன்ன வரையும் ஆச்சரியமாகவே இருக்குது. இது எப்படி மக்களே தூக்கிட்டு வந்திருப்பாங்க? இல்லை இங்கே இருக்க பாறையவே செதுக்கி படியாக மாற்றினாங்களே என்னன்னு எனக்கு தெரியலை. நம்ம முன்னோர்கள் இருக்காங்க மக்களே, விஞ்ஞானத்துலேயும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி ரொம்ப வந்து தலை சிறந்தவர்கள் தமிழர்கள் என்பதை எல்லா இடத்துலையும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. காற்று சூப்பராக அடிக்குது மக்களே, நல்லாயிருக்கு. நம்ம வேர்க்க மழை என்னது காற்று அடிக்கும்போது வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அனுபவிச்சு பார்த்தா தான் மக்களே கண்டிப்பாக தெரியும். வாரத்துக்கு 6 நாள் வேலைக்கு போங்க, ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போங்க. இல்லை உங்களுக்கு மனசுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வேறு எதுவுமே இருக்காது மக்களே. நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். சரி வாங்க, ஈசன் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்மளும் ஈசனுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் போயிட்டு மலை மேலே வேறு என்ன சிறப்பாக இருக்குன்னு போய் பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை ஏறினதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாகவே ஒரு 4-5 மலைத்தொடர் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிஸ்டாக இருக்கனால தெரியல. தூரத்தில் ஒரு ஹைட்டாக ஒரு மலை தெரியுதா மக்களே? ஆமாம் மக்களே, அதான் மக்களே கொண்டரங்கி மலை. அந்த மலைக்கு கண்டிப்பாக அடுத்த பயணம் வந்து நம்ம பயணம் வந்து கொண்டரங்கி மலை தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொண்டரங்கி மலையில் கண்டிப்பாக
இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அந்த மலையை வீடியோ எடுத்து போகிறோம் மக்களே. வாங்க இந்த மலை ஏறுவோம். இங்கே இருக்க மல்லீஸ்வர பெருமானை தரிசனம் செய்வோம். சிவனை தேடி நம்ம பயணம் ஓயாத மக்களே. சிவன் எங்கே இருந்தாலும் சரி, சிவனை தேடி நம்ம கண்டிப்பாக மேலே போகிறோம். சிவனும் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் மக்களே. எனக்கு தெரிஞ்ச இந்த மலை ஃபுல்லாகவே காடு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் ஏறி வந்தோம். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு பாதை மாதிரி உங்களுக்கு தெரியுதா மக்களே? அந்த இடத்துல தான் மலை ஏறி எவ்வளோ தூரம் வந்திருக்கும். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இருக்கும்போது நமக்கு யார் மக்களே வேணும்? சிவன் இருக்கார் நமக்கு. அவர் ஒரு போதாதான். தன்னம்பிக்கை இருக்குது, முயற்சி இருக்குது, பக்தி இருக்குது. இது போதும் மக்களே. நம்மளை வாழ்க்கை வந்து எங்கேயோ தூக்கி விட்டுரும். முடிஞ்சளவு நல்லதை பண்ணுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை மட்டும் நினைங்க. அதுதான் மக்களே. பழைய படிக்கட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த மலையில் எப்படி அந்த படிக்கட்டில் ஏறி போயிருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் டவுட்டு தான். பாருங்கள், இது ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் தான். பல்வேறு மூலிகைத்தன்மை கொண்டது இந்த செடி. சளி, இருமல் அந்த இதுக்கெலாம் இந்த செடியை வந்து சூப் வச்சு கஷாயம் பண்ணி சாப்பிட்டோம்னா பட்டுன்னு நின்ற மக்களே சளி, இருமல்லாம். இந்த செடியை சாப்பிடும்போது கொஞ்சம் லெமனை சாப்பிட்றையும் அருகம்புல் சாப்பிடும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க மக்களே. அந்த ஃபீலிங் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. நம்ம சிறிது தூரம் மலையேறினதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய தூண் நம்மளை வரவேற்பதற்காகவே அந்த தூண் அமைஞ்ச மாதிரி இருக்குது. குருவிகள் சத்தமோ கிளிகள் சத்தமோ நமக்கு வந்து காதுக்கு வந்து இனிமையாக இருக்குது மக்களே. நிறையா சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், கிளிகள் இருக்குது. இந்த மலை ஏறி போகிறவங்க பாதை தவறக்கூடாதுன்னு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சுருக்காங்க மக்களே. இந்த இதை பார்த்துக்கிட்டு நம்ம மலை ஏறினோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு வழி மாற போக மாட்டோம் மக்களே. கண்டிப்பாக நம்மளால் அவங்க வந்து உங்கள் பொறுமையை சோதிச்சிடும் மக்களே. சிவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே வந்து ஈஸியாக பார்க்க விட்டுற மாட்டார். நம்ம பொறுமையை வந்து ரொம்ப ரொம்ப சோதிப்பார். ஆனால் பொறுமையை சோதிச்சன பலன் நிச்சயமாக மலை ஏறி டாப்புக்கு வந்தால் நமக்கு கிடைக்கும் மக்களே. இங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது. அங்கே போவோம். இங்கே ஒரு பெரிய பாறை மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு. இந்த உச்சிக்கு தான் மக்கள் நம்ம போகிறோம். இங்கேருந்து விழுந்தோம்னா ஒரு எலும்பு கூட கிடைக்காது மக்களே. பார்த்து சேஃபாங்க. இதுக்கு மேலே யாரும் அந்த கீழே போகாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவனை நீங்கள் நேராக கைலாயத்தில் தான் போய் பார்ப்பீங்க. பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக வாங்க. இந்த செடியில் தேன் இருக்கும் மக்களே. பட்டாம்பூச்சியில் அதில் தான் உட்காரும். நம்ம சட்ட கோவில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மக்களே. கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவில் மலைக்கு மேலே கோவில் இல்லை, மலைக்கு முக்கால்வாசி கிட்டேயே கோவில் இருக்குது. மலைக்கு மேலே விளக்குத்தூண் இருக்கான், ஒரு கம்பம் இருக்குது. நம்ம கோயிலுக்கும் போயிட்டு மேலே மலைக்கு மேலே உச்சியும் போய் காட்டுற மக்களே. கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. இங்கே அந்த மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் பாதையில் அப்படியே சொட்டு சொட்டாக அப்படியே வந்து சிறுக வந்து சேமித்து இந்த ஒரு சின்ன ஒரு அகழி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் தேங்குது மக்களே. நம்ம முன்னோர்கள் பாருங்கள், இந்த மலை மேலேயும் தண்ணியை சேமித்து வைக்கிறாங்கன்னா எவ்வளோ ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் பூர்வமான சிந்தனை நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம தமிழனா பிறந்ததுக்கு வந்து ரொம்ப வந்து பெருமைப்படணும் மக்களே. நம்ம கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கல் மலை கல்லாக அப்படியே அடிக்க வச்சுட்டு வர்றாங்க. இது எதுக்குன்னா மக்களே, நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும், நம்ம வீடு கட்டணும், இல்லை தொழில் வந்து நமக்கு வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு
மேலே சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி மலைப்பகுதியில் ஒரு கல் மேலே ஒரு கல் வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டே வந்தோம்னா அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு ஐதீகம் மக்களே. அப்படியே மக்களே நம்மளும் அடுக்குவோம். மக்களே நம்ம யூடியூப் சேனலும் வளரணுன்னு சாமிக்கிட்ட வேண்டிப்போம். வாங்க மலை மேலே ஏறுவோம். கிளைமேட் நல்லாயிருக்கு மக்களே. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிலே இல்லை மக்களே, சுத்தமாக வெயில் இல்லை. மழை வர மாதிரியே ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இந்த இடமும் கிளைமேட்டும் செம்ம மக்களே. ரொம்ப பொறுமையாக சோதிக்குது மக்களே, மூச்சு வாங்குது எனக்கு. மலை ஏறும்போது கொஞ்சம் பார்த்தே வாங்க. இந்த மலை ஏற வரவங்க எல்லாருமே வந்து செருப்பு போட்டே மலை ஏறுறாங்க. அது ரொம்ப தவறான செயல் மக்களே. நம்ம வந்து கீழேயே நமக்கு வந்து சிவன் வந்து இருக்கார், கீழே வந்து லிங்கமாக காட்சி தராரு. நம்ம மலை ஏறுறது வந்து நம்ம மலையே ஒரு சாமி மாதிரி தான். நீங்கள் செருப்பு போட்டு வர்றது வந்து அந்த அவ்வளோக்கும் நல்லா இருக்காது மக்களே. முடிஞ்ச அளவு செருப்பு அணியாமல் வந்து பாருங்கள், இயற்கையாக பழகுங்க. அப்போ தான் மக்களே உங்கள் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் பாருங்கள், ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பாக போகிற மாதிரியே இருக்குது. நமக்கு பின்னாடி ஒரு நண்பர்கள் நிறைய பேர் அவங்க வந்திருக்காங்க. நம்ம மட்டும்தான் தனியாக மலை ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம கோவில்கிட்ட நெருங்கிட்டோம் மக்களே. மலை ஏற வரவங்க 2 பாதை ஒரு இடத்துல பிரியுது. நீங்கள் சரியான பாதையில் வாங்க. இன்னொரு பாதையில் சின்ன பாதையில் மட்டும் போயிடறாங்க. பெரிய பாதையாக ஒன்று இருக்கும், அந்த வழியாக வாங்க. சின்ன பாதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து அது படி வந்து முடிஞ்சிருது மக்களே. நம்ம இந்த வழியாக தான் மக்களே வந்தோம். அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக புதர் மக்களே, ஃபுல்லாக செடி. அந்த கேப்பில் நம்ம பூந்து வரணும். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பாறை பாருங்கள் மக்களே. நான் சொன்னேன் பிளாஸ்டிக் வந்து தவிர்ப்போன்னு. கண்டிப்பாக மக்களே இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு கண்டிப்பாக நம்ம பேக்கில் எடுத்து போட்டு கீழே போய் நம்ம டஸ்ட்பினில் போடுறோம் மக்களே. முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்கை வந்து கொண்டு வாங்க, தண்ணி குடிங்க, மறுபடியும் பையில் வச்சுட்டு கீழே போகும்போது கீழே போயிட்டு போயிருங்க. முடிஞ்ச அளவு மழை வந்து சுத்தமாக வச்சுருக்க பாருங்கள் மக்களே. கிட்டத்தட்ட கோவில் ரீச் ஆகிட்டோம் மக்களே. இங்கே ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அது ஒரு பாறை. அந்த பாறை மேலே ஒரு மரம் வளர்ந்துருக்கு மக்களே. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே மலையை ரீச் ஆகிட்டோம் மக்களே. மேலே நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதான் கோவில். வாங்க மேலே போய் சிவனை கும்பிட்றோம். இங்கே ஒரு பாறை, இந்த பாறையிலேருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோவில் வந்து இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது, அங்கே போகலாம். இங்கே ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மக்களே. இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோவில் இங்கே இருக்குது. நம்ம அந்த மேலே டாப்புக்கும் போகிறோம் மக்களே, அதையும் உங்களுக்கு எடுத்து போடுறேன். கோயில் ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்தோம்னா என்ட்ரன்ஸில் ஒரு சன்னதி. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து கருப்பராக தான் இருப்பார், இல்லை காவல் தெய்வமாக இருப்பார் இந்த மலைக்கு. வாங்க இவரை வணங்கிட்டு நம்ம வாங்க மக்களே கோயிலில் போய் கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
இதான் மக்களே கோவில். நம்ம கோவிலை ரீச் பண்ணிட்டோம். இந்த மக்களே கோவில் உள்ளே தான் மல்லீஸ்வர பெருமாள் இருக்கார். அப்படியே கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. சைடில் வந்து கன்னிமார் சன்னதி இருக்குது. நம்ம வந்து அந்த உச்சிக்கு தான் போகணும் மக்களே. அங்கே வந்து நந்தி பெருமான் இருக்கார். வாங்க அவர் பார்ப்போம். இந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மக்களே. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்தில் வந்து கோவில். இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும், கயல் சின்னம். அதான் உங்களுக்கு தமிழில் சொல்லணும்னா மீன் சின்னம் மக்களே. இது மீன் சின்னம். இந்த கோவிலோட பேக் சைடில் வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்து கோவில். கிட்டத்தட்ட இதோட பழமை வந்து 2000-3000 இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஆண்டு பழமையான கோவில் மக்கள். இந்த கோவில் உள்ள இருக்க சிவபெருமான் வந்து சுயம்பா இருக்கார். மிகப்பெரிய ஒரு பழமையானது. நம்ம முன்னோர்கள் வழிபட்ட இடம். இன்னும் வேறு என்ன சிறப்புனா, இந்த மலையை சுற்றி எல்லாமே வந்து மூலிகை தான் மக்கள். மூலிகையால் இந்த கோவில் வந்து நிறைஞ்சிருக்கு. இங்கே இருக்க மல்லிகை பெருமான் வந்து மூலிகை வனத்துக்குள்ளே தான் அவரோட ஸ்தலமே இருக்குது மக்களை. இங்கே பாருங்கள், இந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மர பொந்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மரம் முளைஞ்சிருக்கு. அது பக்கத்தில் இருக்கிறது வேற ஒரு மக்களே. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற ஒரு மரம். நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலே பாண்டிய மன்னர்கள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது மக்களே. பாருங்க, இந்த கோவிலோட கல் தூண் மக்களே. இது இங்கே வந்து நந்தி பெருமான் இருக்கார். இங்கே ஒரு சன்னதி இருக்குது மக்களே. நேராக அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதியும், இங்கே விநாயகரும் ராகுகேதுவும் வந்து காட்சியளிக்கிறாங்க. நம்ம மலைக்கு வந்து மேலே வந்து அந்த டாப்பில் போக முடியாதாமா. நம்ம கீழே வந்து அந்த ஒரு பில்டிங் இருக்கு, அந்த வழியாக ஏறி அப்படி சுற்றி தான் மலை ஏற முடியும். இந்த வழியாக போனால் இந்த பாதை எதுவும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த மலையில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் உருவானது ஆரம்ப காலத்துல தங்கமலை, சதுரகிரி லிங்கமலை, சஞ்சீவி மலை, இந்த உகத்துல ரங்கமலை அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற காலத்துல பெரிய மஞ்சளி சங்கால் வெட்டியிலிருந்து பசுமாடுகள்லாம் மேலே 20 உருப்படி 30 உருப்படி பசுமாடுகள்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு பசுமாடுகள்லாம் கீழே இறங்கும் போது அதுல ஒரு பசுவும் மட்டும் லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல லிங்கம் வந்து லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல சுரந்து விட்டுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி மாட்டுக்காரர் காலையில சாயங்காலம் கண்ணை அவுத்து விட்டு பால் கறக்கறதுக்கு கண்ணை அவுத்து விடுவார். கண்ணை அவுத்து விட்டா கண்ணு திமிர்தாண்டமா குடிக்குது. கண்ணை அவர் புடிச்சு கட்டிட்டு உட்கார்ந்து கறக்கலாம்னா ஒரு பசுமாடு தான். அந்த ஒரு பசுமாடு பாலுக்கே நிக்கிறது இல்ல. ஒரு நாள் போல 2 நாள் பாத்துருக்காரு, பாலுக்கே நிக்கல. சரி, மாட்டுக்காரன தோட்டத்துல இருந்து வேலை பாரு, பசுமையான மாய்க்கு நான் போயிட்டு வந்து மாட்டுக்காரர் வந்தாரு. மாடு மேயற காட்டுல அங்கங்க செடி மரவிலே மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. மாடு செடி மரவுல மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. யாரும் பசுமாட்டுல வந்து பால் கறக்குறாளா என்ன அப்படிங்கறதுக்காக மாடு மேயற காட்டுல அங்கங்க செடி மரவுல மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அப்பதானே யாரும் மாட்டுல பசுல பால் வந்து கறந்தா நமக்கு தெரியும் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக மறைவா உட்காந்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல பசுமாடு விலை பிரிஞ்சு போய் மேய்ஞ்சாலும் செடி மரவில் உட்காந்துக்கிறது. யாரும் வந்து கறக்கிற மாதிரி தெரியல. சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு பசுமாடெல்லாம் இறங்கும் போது ஒரு சில நாளைக்கு ஒரு நாள் வேலையில இங்கனக்குள்ள பசுமாடு இறங்கிட்டு இருக்கும்போது இங்கனக்குள்ள செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. 20 உருப்படி பசுமாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பசு மட்டும் போய் தற்சூலமா சிவன் இருக்கக்கூடியது தற்சூலமா பால் அங்கன்னு விட்டு பசுவை போய் இப்படி கையில பிடிச்சிருக்காரு. கையில பிடிக்கும், கை பிடிதான் நின்னுது. தற்சூலமா பசு மறைஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடுதான் சிவன் பாண்டிய மன்னருக்கு கனவுல போய் சொல்லி பாண்டிய மன்னர் கோவில் எழுப்படுது. சொல்றது பள்ளத்திலிருந்து வரும் வரையில முன்னத்தபடிதான் செதுக்கி விட்டபடி மேல வரைக்கும் இந்த ரூம் கிட்ட வந்து சேரும். கோயில நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க பூஜை பண்றீங்க? சரி, நானு இப்ப 40-42 வருஷமா இருக்குங்கய்யா. உங்க பேருங்கய்யா? நம்ம பேர் மல்லையசாமி. மல்லையாசாமி.